இசைமதி வலைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்னைக்கு நம்ம காணொலியில் எதை பற்றி பேசுகிறோம்னா, உறுதியாக இறுதி செய்யப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் இந்த அதிமுகவும் பிஜேபி இணைஞ்சிருச்சு அப்படிங்கிறத மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்றா உட்காந்து முடிவு செஞ்சுருக்காங்க. இது எப்படி முடிவானது, இதன் அடிப்படையில் அண்ணாமலை நீக்கப்பட இருப்பது உண்மைதானா அப்படிங்கிறத பார்த்ததெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். மத்திய உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு தமிழ்நாட்டுக்கு வருகை இருந்தாங்க. 2 நாள் சுற்றுப்பயணமா வர்றார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்த சூழல்ல தமிழகத்தோட பாஜகவோட முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தந்தையும் தமிழக காங்கிரஸோட முன்னாள் மூத்த தலைவராக இருந்த குமரி அனந்தன் அவர்களின் மரணத்திற்கு விசாரித்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்தித்து அதுக்கு ஆறுதல் கூறிட்டு, இன்றைய தினம் ஒரு மதிய அளவில் எப்படியாவது பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும், கண்டிப்பாக இந்த கூட்டணியை பற்றி பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மதியம் வரைக்கும் அதற்கான எந்த முகாந்திரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கமலாலயத்தில், அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைமை இடமா இருக்கக்கூடிய கமலாலயத்தில் ஒரு மாற்றம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழகத்தோட பாரதிய ஜனதா கட்சியோட புதிய தலைவராக இருப்பதற்கான தேர்வு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விருப்ப மனுவை நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதாவது தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மட்டும் தாக்கல் செய்தார். மற்ற யாருமே தாக்கல் பண்ணல. அந்த மனுவை தாக்கல் செய்த போது தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதோடு சேர்த்து இன்றைய தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் இருந்ததுதான் மிகப்பெரிய வியப்பா இருந்தது. அப்படியான கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி உறுதி ஆயிடுச்சா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் வைத்த ஒரே முதல் கோரிக்கையான இங்க தமிழ்நாட்டோட பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா அண்ணாமலை நீக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களோட கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா அண்ணாமலை சின்ன கவுண்டரு, எடப்பாடி பெரிய கவுண்டரு. சின்ன கவுண்டரும் பெரிய கவுண்டரும் ஒரே எடுத்தா கவுண்டர் ஓட்டி எந்த கவுண்டருக்கு வந்து சிக்கலா போயிடும். அதனால சின்ன கவுண்டரை காலி பண்ணிட்டீங்கன்னா பெரிய கவுண்டர் உங்களோட வர தயாரா இருக்காருன்னு ஒரு சிக்னலை போட, கவுண்டர் முக்கியமா சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டர் பார்க்க ஏதாவது ஒரு கவுண்டர் வந்தா போதும் சொல்லி சின்ன கவுண்டரை பிஜேபி கழட்டி விட தயாராயிடுச்சு அப்படின்னு தான் ஏற்கனவே பட்சி தகவல் சொல்லியிருந்தது. இப்ப அதுதான் உண்மையாகி இந்த கவுண்டருக்கு பதில் பண்ணையார் யாரு, எங்க அண்ணன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 ஆண்டுகளா பாரதிய ஜனதா கட்சியில ஈடுபட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிற, பாரதிய ஜனதா சேர்ந்து 8 வருஷம் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்ப திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபி சார்பாக போட்டியிட்டு தோல்விட்டவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அதாவது பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் தங்களுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்திருந்ததுனால அவர்தான் அடுத்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லாம போயிடுச்சு. இதை உறுதி செய்யற விதமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவுல பாத்தீங்கன்னா கமலாலயத்துல தமிழகத்தின் அந்த தலைவரோட அறை இருக்கும், மத்திய பிஜேபி மாநில தலைவரோட அறை, அதுக்கு வெளியில அவரோட பேர் போட்டுருக்க கே அண்ணாமலை BMBA XAPS மாநில தலைவர் அப்படின்னு போட்டுங்களா, அதை வந்து மார்க்கர் ஸ்கெட்சை வச்சு கிளிக்கு அழிச்சு அது புகைப்பட வெளியே வந்துருச்சு. அப்படின்னா காலி சிட்ட கிழிச்சிட்டாங்க அண்ணாமலைக்கு அப்படின்னு வந்துருச்சு. அந்த இடத்துல வேற போர்டு மாட்டணும். அந்த போர்டு எந்த போர்டா மாட்ட போறாங்க, உண்மையிலே அது நயினார் நாகேந்திரனா இருக்குமா, இல்ல வானதி சீனிவாசனாக மாற வாய்ப்பு இருக்குதா, இல்ல மறுபடியும் தமிழிசைக்கோ பொன்னாதாக சொன்னதோ அந்த வாய்ப்பு கிடைக்குமா, அப்படிலாம் பல யூகங்கள் போய்கிட்டு இருந்த நேரத்தில் மாலை 5 மணி அளவில் நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதற்கு விடை கொடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாயிருக்கு, இன்னொரு பக்கம் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு நாளை இல்லை நாளை மறுநாளைக்குள் நயினார் நாகேந்திரன் அமர்த்தப்படுவார் என்கிறது உறுதியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் பேட்டிக்காக வந்து உட்காந்துருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்பு. அமித்ஷா கூட பக்கத்தில் அண்ணாமலை இருக்கார், இன்னைக்கு தமிழகத்தோட பாரதிய ஜனதா தலைவர். அதுக்கு பக்கத்துல நயினார் நாகேந்திரன் உட்காந்துருக்கு. அப்போ நம்ம போய் முடிவு பண்ணலாம், சரி இவர் இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் காலியாக போறாரு, அடுத்து நம்ம அண்ணாத்தை தான் வர போறாரு, அதனால அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வேலுமணி, KP முனுசாமி அவர்கள் அங்க வந்து உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு சேர உட்காந்து பத்திரிகையாளர் சந்திப்புல மிக மகிழ்ச்சியான செய்தியை தர இருக்கிறோம். பங்குனி உத்தரத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அமித்ஷா அப்படியே சொல்லும் போது, என்டிஏ கூட்டணியில் இந்திய அளவில் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டின் அளவில் எடப்பாடி தலைமையிலும் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, அதிமுக எடப்பாடி தலைமையில பிஜேபியும் அதிமுகவும் இங்க போட்டி போடும். அப்புறம் ஆட்சி கூட்டணி ஆட்சி குப்புற விழுற ஆட்சி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் இந்தியில சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம்.
அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல பத்திரிகையாளர் கூட கேள்வி கேட்கிறாங்க, ஓபிஎஸ் தினகரனோட நிலை என்ன, ஏற்கனவே இந்திய கூட்டணியில இருந்தாங்க இல்லையா, இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கிற போது அமித்ஷா தெளிவா சொல்றாரு, அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல நான் தலையிட விரும்பல, அது அதிமுகவோட பிரச்சனை, எங்களுடைய கூட்டணி இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கு, ஒன்றுபட்ட அதிமுக, அதை இப்ப எடப்பாடியோட அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு இக்கண்ண வச்சிருக்காரு. அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு ஒளி அமித்ஷா. இப்போ ஓபிஎஸ் அதிமுக கிடையாது, அது அதிமுக ஒருங்கிணை குழு, தினகரன் அதிமுக கிடையாது, அவர் அமமுக ஒரு கட்சியை வச்சிருக்காரு. அப்ப அவங்களெல்லாம் இந்த இந்திய கூட்டணியில் ஒத்துக் கொள்வதற்கு எடப்பாடி தயாரா இருப்பாரா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்விதான். அதான் 2ஆம் பக்கத்தான் வருது. அப்ப இப்ப ஆக மொத்தம் என்னன்னா, இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி நிலைநிறுத்தி இருக்கிறார் யாரு, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வச்சாரு. ஆனா பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி ஒத்து வராதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டாரு. அப்படி வந்த பிறகு அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடிக்குமான வார்த்தை போர் நீண்டு போயிடுச்சு. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டங்கிற ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சு, நீ வரியா நான் வரியான்னு பாப்பா, மானம் தான் ரோசம் இருந்தா கூட்டணிக்கு வரக்கூடாது, வந்துட்டா நான் பாத்துக்கோ அப்படிலாம் பேச ஆரம்பிச்சு, ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்துட்டா நான் தலைவர் பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு ரோசத்தோட அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு போய், அப்படிலாம் மானம் கட்டு போயெல்லாம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு எடப்பாடி சொல்லி, இப்ப வேற வழி இல்லாம எடப்பாடி அவர்கள் அமித்ஷா போய் சந்திக்க, அமித்ஷா எடப்பாடியை சந்திக்க, இப்ப கூட்டணி உறுதியாக சொன்னது போலவே அண்ணாமலை காலி செய்யப்படுகிறார். இப்ப அண்ணாமலைக்கு அமித்ஷா என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலையோட வளர்ச்சி, அதாவது அண்ணாமலையோட உழைப்பு என்பது பாராட்டத்தக்கது, பெருமைக்குரியது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததற்கு அண்ணாமலையோட உழைப்பு அளப்பரியற்றது. அண்ணாமலையோட அந்த உழைப்பையும் அந்த அவருடைய வேகத்தையும் தேசிய அளவில் கொண்டு போக போறோம். அதாவது என்ன சொல்ல வராங்க, இங்க இருந்து காலி பண்றோம், நீங்க உழைச்சாலும் போது இங்க இருந்து டிஸ்கவுண்ட் எடுத்து தூக்கிட்டு போயிட்டு வேற இடத்துல மேலிடத்துல உங்களை வைக்க போறோம் அப்படின்னா, தென் மாநில அளவில் ஒரு பொறுப்போ இல்ல தேசிய அளவில் அவருக்கு ஒரு பொறுப்போ கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறதா இப்போதைக்கு அண்ணாமலைக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. அப்படி அண்ணாமலை இல்லாமல் தான் இந்த கூட்டணி சந்திக்க இயலும்னு எடப்பாடி சொன்னது இப்போது அவருக்கு வெற்றிகரமாக தான் அமைஞ்சிருக்கு. இதே அமித்ஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி ஒன்று நீங்க ரொம்ப முரண்பாடான கூட்டணி எல்லாம் கிடையாது, ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. 1998-99 காலத்துல இருந்து ஜெயலலிதா இருக்கும் பொழுது நான் கூட்டணி வச்சு, இது ஒரு இயல்பான கூட்டணி தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி அமைவதற்கு ஏதாவது டிமாண்ட் வச்சாரா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை, இல்ல இதெல்லாம் செஞ்சாகணும் அப்படின்னு ஏதாவது வச்சாரா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது இயல்பான கூட்டணிங்க, நார்மலாவே வந்துருச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் டிமாண்ட்லாம் வைக்கல அப்படிங்கிற ரீதியில அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் ஏற்கனவே சொன்ன 2026 களம் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. ஏற்கனவே திமுக கூட்டணி உடையாம இருப்பதாகவே சொல்கிறார்கள். அதாவது திமுக, காங்கிரஸ், இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று அவர்கள் கூட்டணி அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாயிருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன நிலை எடுக்க போகிறது, பாமக ரொம்ப முக்கியமா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, அந்த பாமக பிளவு ஏற்பட்டுருமா, 2 பாமக ஆயிருமா அப்படிங்கிற லெவல மகனை கட்சி விட்டு துரத்தாத ஒரே செயல் தலைவரா மாத்திட்டாரு அன்புமணி ராமதாஸை, கடத்தி விட்டுருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அப்ப பாமகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவா அங்க கட்சியில குரல்கள் எழுப்பப்படுவதாகவும், அவரை ஆதரித்து இந்த கருத்தை, அதாவது ராமதாஸ் சொன்ன கருத்தை விமர்சித்து பேசியிருந்த அந்த பாமகவோட பொருளாளர் கூடிய திலகபாமா அவர்களை நேற்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் சந்திக்க மறுத்ததாக கூட செய்தி வெளியாகிறது. அப்ப அங்க என்ன ஆகுது, அந்த உட்கட்சி பிரச்சனை என்ன ஆகுது? பாமக மறுபடியும் பிஜேபியோட கூட்டணிக்கு தயாரா இருக்குமா, இல்ல அதிமுக திமுகவோட கூட்டணிக்கு தவுவதற்கு தயாரா இருக்குமா அப்படிங்கிறது சிக்கலா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட சேர்ந்த வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸோட சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசப்படுது. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது, திமுக மன்னராட்சி முறையை வைத்திருக்கிறது என்று நேரடியாக விமர்சித்தவர் விஜய், அதனால அவங்களோட கூட்டணி வைக்க முடியாது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருது, மத்தியில ஊழல் செய்கிற ஆட்சி பாஜக அப்படின்னு விமர்சித்தார் விஜய், அதனால அவங்களோட கூட்டணி போக முடியாது. இப்ப யாரு கூட போக முடியும்? ஒருவேளை பாமகவுக்கு ஏற்கனவே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பல சில சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து கூட்டணி வைத்த அனுபவம் பலமுறை இருக்கிறது. அதனால் ஒருவேளை பாமக, விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இப்படியான சிறு கட்சிகளாம் சேர்த்து ஒரு கூட்டணி உருவாகுமா? இல்ல அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்றவள விஜய் கழுதகட்டா குட்டிச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடையோ திமுகவுடையோ அவர் கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதுல 4வது முனையா நாம் தமிழர் தனிச்சு நிப்போம் அப்படிங்கிற உறுதி இருக்கு. இதுல 3 முனை போட்டி வருதா, 4 முனை போட்டி வருதா அப்படிங்கிறதா இப்ப, ஏன்னா 5 முனை போட்டி இல்ல அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. இந்த விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து இது 3 முனையா 4 முனையா என்று மாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது.
2026 தமிழகத்தோட சட்டமன்ற தேர்தல் களம் இப்பொழுதே சூடுன்னு 8-9 மாசம் இருக்குது, அதுக்குள்ளே சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. ஏன்னா தேர்தல் வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னே போய் சொல்லுவாங்களே, மழை வரணும், மழை வரதுக்கு முன்னாடி மின்னல் வந்துடும், மின்னலுக்கு அடுத்து இடி வந்துடும், அப்புறம் தான் மழை வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிம்பாங்களா, அது மாதிரி தேர்தல் பின்னாடி வந்தாலும் கூட அதற்கான எதிர்பார்ப்புகள் எகிர தொடங்கிருச்சு. இந்த கூட்டணியின் மூலமாக அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழக அரசியல் களம் பரபரத்துக்கிட்டே இருக்குது. அண்ணாமலை இல்லாத பிஜேபி எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு. காரணம், அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் ஒரு இளைஞர் மத்தியில் ஒரு ஏதோ ஒன்று பிஜேபின்னு அது பூதமோ பூச்சாண்டியோ படலங்காயோ என்ன ஒரு இளவோ சொல்லி அப்படி இருக்கு தெரியுமா, கட்சி இருக்கு தெரியுமா அப்படின்லாம் உருட்டின தலைவர்கள் உண்டு. அவரை நம்பி அண்ணாமலைக்காக களமிறக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க பிஜேபியில். இப்ப அண்ணாமலை அந்த இடத்துல இருந்து காலி ஆயிட்டா அவர்கள் எல்லாம் நயினார் நாகேந்திரனுக்கு ஒத்து வருவார்களா? அண்ணாமலையால் களமிறக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் எல்லாம் நயினார் நாகேந்திரன் இணக்கமாக போவார்களா? அப்படி இணக்கமாக போனாலும் கூட நயினார் நாகேந்திரன் அவரை ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப புதிய மாவட்ட தலைவர்கள் உருவாக்கப்பட்டா பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் வீழ்ச்சிக்கு போகுமா, இல்லை இவர்கள் சொன்னது போல எழுச்சியிலே நிற்குமா அப்படிங்களா? அது வேற $1 மில்லியன் கேள்வியா இருக்குது. இந்த கேள்வியோட அதிமுகவோட கூட்டணி அப்படின்பது எப்படி பெரிய வெற்றியை தரும், இது திமுகவை வீழ்த்துவதற்கு உதவுமா அப்படிங்கிறதெல்லாம் பல லட்சம் $1 மில்லியன் கேள்வி. போக போக இதற்கான விடைகள் எல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கு. சந்திக்கலாம் 2026 எப்படி இருக்குன்னு. நன்றி.